இல்ல நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு பேருக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு பாஸ். இல்ல நம்பர் 1 என்னல ஒரு பாஸ் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அங்கிட்டாம திரும்பி நிக்க. பாஸ் நம்மளை யாராவது கண்காணிக்காங்களான்னு பாக்கேன். நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம், நான் சொல்ற வேலையை மட்டும் செய். ஓகே பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். நம்ம கடத்த வேண்டிய பொம்பளைங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் வழியா வருவாளுங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி சாக்கு மூட்டை வச்சிருக்கேன். அவளுகளை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி வழியா போய் சாக்கு மூட்டையை வச்சு கவுத்தி தூக்கி கெட்டி தூக்கிட்டு ஓடிடணும். சரியா? புரிஞ்சுதா? சரி பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். எல்லாம் நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, அந்த பொம்பளைங்க வர்ற நேரம் ஆயிட்டு. ஓகே பாஸ். என்ன பாஸ், யாரோ பொம்பளைங்க வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணும். ஒருவேளை வேற வழியா போயிருப்பாளுகளோ? எல்லாம் நம்பர் 1 வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் திட்டத்துல மண்ணலி போட்டுறாதுல. இன்னைக்கு எப்படி அந்த பொம்பளைங்களை கடத்தியே ஆகணும். பாஸ் நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நம்ம யார கடத்த வந்திருக்கோம்னு சொல்லுங்களேன். ஏலக்குள்ள பயிலுகளா, இந்த ஊரை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரலையா? இந்த ஊர்ல வந்து யார்கிட்ட அடி வாங்கிட்டு போனீங்க? ஒரு கிளவிய கடத்தி அடி வாங்குனீங்கல்ல, பிற சின்ன பிள்ளைகளை கடத்துனீங்கல்ல, அதே கும்பலை கேரளால போய் கடத்தி அடி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த கும்பலுக்கு தலைவிகளை தான் இன்னைக்கு கடத்த வந்திருக்கோம். பாஸ் என்ன பாஸ் இது அநியாயம்? அந்த பொம்பளைங்களை தான் கடத்த போறேன்னு முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் லீவு போட்டிருப்பேன்ல. என்னது லீவு போட்டிருப்பியா? என்ன பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளை நினைச்சியா சும்மா சும்மா லீவு போடுறதுக்கு? பாஸ் எனக்கு பயமா இருக்கு பாஸ். அந்த பொம்பளைங்க சரியான பயங்கரமான தீவிரவாதிங்க. அவளுகளெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. கவலைப்படாதீங்களே, போன தடவை நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் கடத்துனீங்க, அதனால மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு விவரம் பத்தல. இந்த வாட்டி நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிடுறேன். சாக்கு மூட்டை ரெடியா இருக்கு. அவளுகளை கவுத்தி போட்டு கெட்டி தலையில வச்சு தூக்கிட்டு போயிடணும். கொண்டு போய் குடோன்ல போய் போட்டு அடைச்சு வச்சிடணும். ஒரு 4 நாளைக்கு அடைச்சு வச்சாதான் நிம்மதியா இருக்கும். கிட்னியை வேற தோண்ட வேண்டியிருக்கு. அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு வாரேன் இருக்கான். இன்னைக்கு பூரம் கொண்டு அவளுகளை அடைச்சு வச்சுட்டு நாளைக்கு வேலையா கிட்னியை தோண்டிடணும். இருந்தாலும் இப்படிலாம் நீங்க பண்ணியிருக்க கூடாது பாஸ். வேற யாரும் நினைச்சுதான் நாங்க வந்தோம். இந்த பொம்பளைங்க ராட்சசிகளாச்சே, இவளுகிட்ட கொண்டு கோத்து விட்டீங்களே எங்களை. பாஸ் பாஸ் அங்க பாருங்க, அந்த பொம்பளைங்க வராளுங்க. எல்லாம் சாக்கு எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்களே, அந்த பொம்பளைங்க வரட்டும். அவளுக்கு வந்தோன்னே நம்ம நேரம் முன்னால போய் பாஞ்சி சாக்க போட்டு கவுத்தி தூக்கிடணும். ஆட்டும் பாஸ், ரெடியா இருக்கோம். இன்னைக்கு தான் என் லட்சியம் நிறைவேற போகுது. இந்த பொம்பளைங்களை எப்படியாட்டு பழி வாங்கணுங்கிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமா இருந்துச்சு. அது எப்படியோ இன்னைக்கு நிறைவேற போகுது. பாஸ் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க, வந்துட்டாளுங்க. லட்சுமி அக்கா, என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. நான்லாம் வாழ்க்கையில என்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சேன். கோழி கூவுறதுக்கு முன்னாலே இன்னைக்கு ஃபோன் அடிச்சு என்னை எழுப்பி விட்டு கூட்டு வந்துட்டீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நான்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் தெரியுமா? அப்படியாட்டி 6 மணிக்கு எந்திரிச்சிருவியா? எந்திரிச்சு என்ன செய்வ? 6 மணிக்கு எந்திக்கலைன்னா எங்க அத்தை கிளவி பேயாட்டம் ஆடுது. எந்திக்கலையா, இன்னும் கோலம் போடலையே, காப்பி போடலையேன்னு வீடு பூரம் கத்திக்கிட்டே அலையுதுக்கா. அந்த சத்தத்தில் எங்க தூங்க முடியும்? பிற எந்திரிச்சு வந்து வேலையை செய்ய வேண்டியிருக்கே. லட்சுமி அக்கா, 6 மணிக்கு எழுப்பி எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இப்பவாது சொல்லுங்களேன். ஏட்டி நேத்து கதை தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் என்னைய பார்த்து பூசணிக்கா மாதிரி இருக்கேன்ட்டாரு. நல்லா உட்காந்து தின்னு தின்னு உடம்பு இப்படி ஆக்கி வச்சிருக்க, ஒரு வாக்கிங் போய் உடம்ப குறைச்சா என்னன்னு கேட்டாரு டி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதனாலதான் சரி இன்னையில இருந்து வாக்கிங் போயிடலான்னு வந்துட்டேன். நம்மளும் சரி எங்க போறோம், ஒரே வீடு மரத்தடி இப்படி எதானே கிடக்கும், பிறகு உடம்பு வைக்கத்தானே செய்யும். கொஞ்சம் உடம்பு குறைக்கலான்னு வாக்கிங் போலான்னு நினைச்சேன். அதான் சரி தனியா போகணுமேனு உங்க 2 பேரையும் கூட்டு வந்தேன். அதுக்கு மாலாக்காவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான்லாம் வாக்கிங் போய் என்ன செய்ய போறேன்? அடியே, பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் 2 பேரை கூட்டு வந்தேன். யாத்தாடி, இவனுக்கு அந்த களவாணி பயிலுகள்ல மாட்டுனீங்களா? உங்களுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வந்து வலையில மாட்டிட்டீங்கல்ல. என்னது வலையில மாட்டிக்கிட்டோமா? என்ன செய்ய போறீங்களே? கடத்திட்டு போறேன். உங்க 3 பேரையும் நல்லா கடத்திட்டு போறேன். 2 பேரை தான் கடத்த வந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு. எனக்கு இன்னொரு 5 லட்சம் கிடைக்கும். 15 லட்சம். என்னது, எங்களை கடத்த போறீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் சாக்க போட்டு மூடுங்களே. ஏன் பேதியில போவா? உடு என்னைய, மூச்சு விட முடியல, உடு. யாத்தே, சாக்க போட்டு மூடிட்டானே, மூச்சு விட முடியலையே, மூச்சு திணறிக்கிட்டு வருதே. ஏன் கடவுளே, என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டியாச்சே, என்னை இப்படி கடத்திட்டு போறானே. ராமு என்ன செய்வாரு?
அடியே பேச்சா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? எங்க புருஷனுக்குலாம் நாங்களும் ஒரே பொண்டாட்டி தானே, என்ன இப்படி பேசுற? கணக்கு பாக்குற நேரமா இது? இவனுங்களை தள்ளி விட்டுட்டு ஓட பாப்போண்டி. தள்ளுங்க தள்ளுங்க. எல்லாம் சீக்கிரம் கட்டுங்களே, இவளுக்கு தள்ளிட்டு ஓடினாலும் ஓடிடுவாளுங்க. இவளுகளை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, சீக்கிரம் சீக்கிரம் கட்டுங்களே. பாஸ் நல்லா கெட்டியாச்சு பாஸ். ஹா, இன்னைக்கு தான் போட்ட திட்டம் கரெக்டா வேலை செய்யுது. தூக்குங்களே, இவளை தூக்குங்க. தூக்கி தலையில வச்சுட்டு ஓடிடுவோம். ஊருக்காரன் எவனும் பார்க்க கூடாது, அதுக்குள்ள ஓடிடணும். லட்சுமி அக்கா, இப்படி வாக்கிங் கூட்டு போறேன்னு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, இவனுகிட்ட மாட்டிக்கிட்டோமே. என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு பார்த்து உங்களை கூட்டிட்டு வந்தேனேடி. தப்புதான் எல்லாம் ஏன் தப்புதான். முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்லணும். அவர் நான் குண்டா இருக்கேன்னு என்னைய கிண்டல் பண்ணலன்னா உங்களை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனே. இருக்கட்டும், அவரை வீட்டுல போய் கவனிச்சுக்கிறேன். வீட்டுக்கு போனா தானே வீட்டுக்கார கவனிக்க. வீட்டுக்கு போவோமான்னு தெரியலையே. இந்த பாவி பைய கிட்னிய தோண்டிட்டுல விடுவான். கரெக்டா சொன்ன பாப்பா, கிட்டனிய தோண்டிட்டு தான் விடுவேன். ஏன் மெண்டல் கோமாளி, யாரை பார்த்து பாப்பான்னு ஒழுங்க மாலான்னு சொல்லு. ஏன் பொம்பளைகளா, வாயை மூடிக்கிட்டு பேசாம வாங்க. நான் கூட்டு போற வரைக்கும் பேசாம இருக்கணும், இல்லைன்னா இப்படியே ஆத்துக்குள்ள தூக்கி வீசிட்டு போயிருவேன். அட பாவி பையலே, இப்படி எங்களை கடத்தி போட்டு கொல்ல பாக்கியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஆமா குண்டம்மா, நான் நல்லா இருப்பேன். 15 லட்சம் ஆளுக்கு 5 லட்சம் தர போறீங்க எனக்கு. உங்க 3 பேரு கிட்டனியையும் தோண்டி விற்க போறேன். எனக்கு 15 லட்சம் கிடைக்கும். நான் நல்லா இருப்பேன். ஏன் பேதியில போவோம்? வாக்கிங் வந்தது ஒரு குத்தமாடா. இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு போறானே, மூச்சு விட முடியலையே. கத்தாம ஒழுங்கா கோஆபரேட் பண்ணீங்கன்னா வலிக்காம கிட்னி எடுக்க சொல்லுவேன். இல்லைன்னா கையை விட்டு தோண்டி பிதுக்கி எடுத்துருவேன். லட்சுமி அக்கா, எனக்கு பயமா இருக்கு. இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான்? சரிடி, அவன் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. காலங்காத்தால வாக்கிங் வர்ற சுகமே தனி. இங்கனுக்குள்ள இந்த முக்கு கடையில சூட வடை போடுவான். நல்ல வடை தின்னுட்டு 2 டீ குடிச்சிட்டு போகலாம். வீட்டில் ராணி ஒரு டீன்னு ஒன்று போட்டு தருவாளே, வெறும் தண்ணியில கொண்டு போய் என்னத்தையோ போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இனிப்பும் இருக்காது, அதில் ஒரு டீ போட்ட டேஸ்ட்டும் இருக்காது. என்னத்தையோ ஒன்று டீன்னு தருவா. அவ டீயை குடிக்கிறதுக்கு பதிலாக தினம் காலையில் இப்படி சீக்கிரம் எந்திரிச்சு வந்து இந்த முக்கு கடையில் 4 வடை தின்னுட்டு 2 டீ குடிச்சிட்டு போகலாம். அதுக்கு தான் நான் வாக்கிங்கே வாரேன். யார் இந்த பயலுக? ஊருக்குள்ள புதுசா இருக்கானுங்க, என்னமோ மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. எப்ப என்ன மூட்டை இதெல்லாம்? எங்க தூக்கிட்டு போறீங்க? நீங்கெல்லாம் யாரு? அண்ணாச்சி, இதெல்லாம் தேங்காய் மூட்டை. நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்காக கொண்டு வந்தோம். ஊர் மாதிரி வந்துட்டோம் போல, அதான் மறுபடியும் எடுத்துட்டு போறோம். அப்படியாப்பா, ஊர் மாறி வந்துட்டீங்களாக்கும். சரி, பார்த்து எடுத்துட்டு போங்க. எவ்வளவு தூரத்துக்கு தூக்கிட்டே நடந்து போவீங்க? ஒரு வண்டி ஏதாவது வச்சு கொண்டு போக வேண்டியது தானே? அண்ணாச்சி, வண்டி பிடிக்க துட்டு இல்லையே. நாங்க இந்த மூட்டையெல்லாம் கொண்டு போய் போட்டா தான் எங்களுக்கு துட்டு கிடைக்கும். சரி, நாங்க நடந்தே போறோம். என்னப்பா இது? எங்க ஊருக்கு வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டு நடந்து போலாமா? அந்த முக்குல ஒரு குட்டியான நிற்கும், அதில் போய் ஏற்றிட்டு போங்க. நான் ஃபோன் அடித்து சொல்லிடுறேன். அவன் உங்களை ஃப்ரீயாகவே கொண்டு அந்த ஊரில் விட்டுருவான். சரியா? ஏன் பாவி பைய தலைவரே, நல்லது பண்றேங்கிற பேர்ல எங்களை கடத்தல்ல உதவி பண்றான். ரொம்ப நன்றி தலைவரே, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போங்க தம்பி, காலம் கெட்டு கிடக்கு. சரிங்க தலைவரே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. காலையிலே டீ குடிக்க வந்து எவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. நல்ல டீ குடிச்சிட்டு வீட்டில் போய் ஜாலியாக தூங்கணும். யோ தலைவரே, நீர் மட்டும் என் கையில் மாட்டினீரு, உனே சட்னி ஆக்கிடுவேன்.